அத்தியாயம் 20. நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். பகுதி 4. போலீஸ்காரர்கள் கதவை தட்டினார்கள். யார் இங்கே? குமாரசாமி. நான் தாங்க. ஏன்? நீ இங்கே ஒரு மைனர் பொண்ணை கடத்தி பலவந்தமாக வச்சுருக்கியாமே, புகார் வந்திருக்கு. அந்த பொண்ணையே கேட்டுக்கங்க சார். கூப்பிடியாத. திலகம், நீயே வந்து சொல்லு. ஆமாங்க, நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன். எனக்கு அங்கே போக இஷ்டமே கிடையாது. என்னை யாரும் பலாத்காரம் பண்ணல. நான் என் சொந்த விருப்பத்தில் தான் இங்கே வந்திருக்கேன். உனக்கு என்ன வயசு? 19. தப்பு. சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்துட்டோம். உனக்கு 16 வயசு தான் இருக்குது. இந்த பாருமா, உன் சொந்த விஷயத்தில் எங்களுக்கு அக்கறை கிடையாது. சட்டப்படி உன்னை நாங்கள் உங்கள் அம்மா கிட்டே சேர்த்தாகணும். நான் வரல. சொல்கிறத ஒழுங்காக கேட்டுக்க. நீ இப்போ வரலைன்னா இந்த ஆளை நாங்கள் கைது பண்ண வேண்டி வரும். வாரண்ட் இருக்குது, சரியா? அந்த வீட்டில் ஒரு ஆள் என்ன பலாத்காரம் பண்ணுறானே, அதுக்கு உங்கள் சட்டம் என்ன செய்யுது? அதுக்கு ஒரு புகார் எழுதி கொடு. இது பாரு, சின்ன சின்ன விஷயத்த அனாவசியமாக சிக்கலாக்காத. இந்த ஆள் ஜெயிலுக்கு போகணும்னு உனக்கு ஆசையா? குமாரசாமியை காட்டி கேட்டார் அவர். இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. பொய்யெல்லாம் சொல்லாத. அத்தாட்சி எங்கே இருக்குது? அப்படி அத்தாட்சி இருந்தாலும் செல்லுபடியாகாது. நீ மைனர் பொண்ணு. குமாரசாமி, நீ இவளை விட போறியா இல்லை உன்னை கைது பண்ணவா? திலகம், நீ போ. பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. நான் எப்படியாவது உன்னை வந்து காப்பாற்றி விடுறேன். அவர்கள் கூட அழுது கொண்டே போனாள். அத்தியாயம் 21. ஒரு சிறுமி குமாரசாமியிடம், திலகாக்கா இதை உங்கள்கிட்ட கொடுத்து விட்டு வர சொல்லிச்சு என்று ஒரு கடிதத்தை கொடுத்தாள். என்னை கடலூருக்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். அங்கே எனக்கு கல்யாணமாம். ஏதாவது செய்து என்னை காப்பாற்றுங்கள். உங்கள் மேல்தான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். அவசரம், திலகம் என்று எழுதியிருந்தது. பேசஞ்சர் வண்டி வர இருந்த நேரம் திலகம், அவன் அம்மா, மாமன்காரன், மற்றொரு பெண் பிள்ளை, மூவரும் மாட்டு வண்டியில் வந்து இறங்க. கொஞ்சம் பார்த்துக்க, டிக்கெட் எடுத்தாரேன். திலகம் இறங்கி சுற்றிலும் பார்க்கிறாள். சுவர் ஓரம் குமாரசாமி சைக்கிளுடன் நிற்கிறான். சைகை செய்கிறான். திலகம் ஒரே ஓட்டமாக அவனை நோக்கி ஓடுகிறாள். அவளை அணைத்து ஹேண்ட்பாரில் ஏற்றி கொண்டு அசுர வேகத்தில் சைக்கிளை மிதிக்கிறான். என் பொண்ணை கொண்டுட்டு போயிட்டானே, பிடிங்க பிடிங்க. அதற்கு சற்று திரும்பி மற்றொரு தெரு, மற்றொரு சந்து, மற்றொரு திருப்பம் என்று மறைந்து விடுகிறான். ட்ரங்க் ரோட்டில் சைக்கிள் பறக்கிறது. அவனுக்கு இறைக்கிறது. எங்கே போகிறீங்க? திலகம் கேட்டாள். ஊருக்கு வெளியே தோப்பு, பிள்ளையார் கோயில், அடுத்தது மண்டபம். அங்கு இருந்து ஒற்றையடி பாதை, ஒதுக்குப்புறமாக ஒரு சின்ன வீடு. அங்கே அவளை கொண்டு சென்று, இந்த பாரு, வெளியில் தலை காட்டாத. நான் போய் கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். தைரியமாயிரு, உடனே வந்துடுறேன். ஊரை விட்டு ஓடி போயிடலாம். தற்காலிக சரணாலயத்தில் 2 நாள் இருக்கிறாள். இருட்டினதும் சோறு கொண்டு வருகிறான். வீட்டு பக்கம் போகவில்லை. திலகம், வீட்டு பக்கமே போக முடியல. தெருவே கொல்லுன்னு போச்சு. போலீஸ்காரங்க காத்திருக்காங்க. எங்கள் அம்மாவை பார்க்க முடியல. என்னால் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் திலகம். கொஞ்சம் பணம் கிடச்சிருச்சுன்னா கிளம்பிடலாம். கண்ணுசாமிக்கிட்ட கடையை ஒப்படைச்சிட்டு பணம் வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். ராத்திரிக்குள்ள அவனை பார்த்து ஒரு 100 ரூபா புரட்டிட்டேன்னா போதும். அம்மாவை லெட்டர் எழுதி அப்புறம் வரவழைச்சிக்கலாம். இதுக்காக அழுகிறேன். என் ஒருத்தினால் உனக்கு எவ்வளோ பொல்லாப்பு பாரு, எவ்வளவு கொடுமை பாரு, கதறினாள். இல்லை திலகம், இதில் எனக்கு சந்தோஷந்தான். உன்னை நான் என்னைக்கு பார்த்தேனோ அன்னைக்கே என் மனைவியாக ஏற்றுக்கிட்டேன். உன்னை நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். கண்ணுசாமியின் வீட்டுக்கு இரவோடு இரவாக சென்று பேசி கடையை அடகு வைத்து கையெழுத்திட்டு பணம் வாங்கி கொண்டு 10:30 சுமாருக்கு தோட்டத்துக்கு திரும்பினான். திலகம், கிளம்பு, பணம் வாங்கிட்டேன். நேராக பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். காலையில் மெட்ராஸ் போய் சேர்ந்துடலாம். சீக்கிரம் கிளம்பு. நீலா வெளிச்சத்தில் நடந்து இருவரும் வெளியே வர ஒற்றையடி பாதையில் ஆள் அரவம் கேட்டது. எங்கே கிளம்பிட்டாப்ல ஐயா என்று இருட்டில் குரல் கேட்க டார்ச் ஒளி அவன் முகத்தில் பரவ திலகத்தின் அம்மா புருஷன் 2 ஆட்களுடன் நிற்கிறான். என்னம்மா மகளே, என்னை விட்டுட்டு அவ்வளவு சுலபமாக போயிட முடியுமா? கண்ணுசாமி வீட்டுக்கு அவன் வருவான்னு எங்களுக்கு தெரியாதா? டே, வழங்கிடா அவனை. ஒருவன் அவன் மேல் பாய, என்னம்மா மகளே திலகம், உனக்கு அவ்வளவு திமிரா? என் மேலே போலீஸ் புகார் எழுதி கொடுப்பியா நீ? அவன் நிதானமாக அவள் சேலையை பற்றி இழுத்து உதறி போட்டான்.
குமாரசாமியை ஒருவன் பிடித்திருக்க ஒரு திமிரலில் விடுபட்டு அங்கே ஓடி முதலில் அவனை தோளில் கடித்து வீழ்த்தி தானும் அடிபட்டு திலகத்தை விடுவித்து, ஓடிரு திலகம், ஓடி போயிரு. பெரிய பாறாங்கால் ஒன்றை தூக்கி அவன் தலையை குறிவைத்து ஒரே போடு. நிலா வெளிச்சத்தில் ரத்தம் அவன் கால்களை நனைத்தது. வாங்கடா, நீங்களும் வாங்கடா, தைரியம் இருந்தால் வாங்கடா. மற்ற இருவரும் பயந்து ஓட இறந்தவனை மறுபடியும் அடித்தான். திலகம், திலகம் என்று கூப்பிட்டான். பதில் இல்லை. மெதுவாக போலீஸ் நிலையத்தை நோக்கி நடந்தான். டைம் ஆச்சு, கிளம்புங்க, பாக்கி அடுத்த தடவை பேசிக்கலாம், வார்டன் வந்து சொன்னார். நாராயணனும் திலகமும் சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தார்கள். எனக்காக கொலை செஞ்சார்யா, எனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு. 10 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. 3 வருஷம் ஆச்சு. இவருக்காக நான் காத்திருக்க வேண்டாவாயா? நீ ஏன் சொல்லு. இவருக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடுவோம், திலக நமக்காக காத்திருப்பா, எங்கிட்ட விசுவாசமாக மற்றவங்க யாரையும் நினைக்காம இருப்பா, கதவு திறந்ததும் கல்யாணம் செஞ்சிக்க காத்திருப்பா. இந்த ஒரு நம்பிக்கை தானையா அவரை செலுத்துது. நான் எப்படியே அவருக்கு துரோகம் பண்ண முடியும் சொல்லியா? நாராயணன் பேசாமல் நடந்தான். அத்தியாயம் 22. தர்மலிங்கம் அந்த பெட்ரோல் பங்குக்கு 9:30 வந்துவிட்டார். ஒவ்வொன்றாக ஆட்டோ ரிக்ஷாக்கள் ஷெட்டு போட்டுக்கொண்டு வருவதை பார்த்து அவருக்கு உற்சாகம் ஏற்பட்டது. ஜீப்பிலிருந்து இறங்கி கண்ணாடி அறைக்குள் கணக்கு பார்த்து கொண்டு இருந்தவரிடம் வந்தார். நீங்கள் தானே முதலாளி? ஆமாங்க, மத்தியானம் பையன் சொன்னால் போலீஸ் வந்து விசாரிச்சதா. என்ன விஷயம்? எங்கள் கடையில் தில்லுமுள்ளு எதுவும் கிடையாதுங்களே. உங்கள் கடையில் எதுவும் குறை சொல்ல வரலிங்க. நான் உங்ககிட்ட ஆட்டோ ரிக்ஷாக்கெலாம் இருக்குல்ல? ஆமாம். அந்த டிரைவருங்களை கொஞ்சம் விசாரிக்கணும், ஒரு ஆளை பற்றி கேட்கணும். அவ்வளவுதானே? டிரைவருங்க எதுவும் தப்பு தண்டா பண்ணலையே? அதெல்லாம் இல்லை. இப்போ தான் வண்டி ஒவ்வொன்றா வந்துட்டுருக்குது. சரியான டயத்துக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க. எல்லாரையும் பார்த்து விசாரிச்சுக்கோங்க. அவர்கள் ஒவ்வொருவராக வர இன்ஸ்பெக்டர் காத்திருந்தார். அன்றைய வாடகையை அவர்கள் சொந்தக்காரரிடம் சமர்ப்பிக்க, இருங்கய்யா, எல்லோரும் போயிடாதீங்க, இன்ஸ்பெக்டர் சார் ஏதோ உங்ககிட்ட கேட்கணுமா, ஏதோ சும்மா விசாரிக்கணுமா, அவ்வளோதான். நீங்களாம் பயப்படாதீங்க, ஒரு சவாரியை பற்றி விசாரிக்கணும், அவ்வளோதான் என்றார் தர்மலிங்கம். மொத்தம் 10 ஆட்டோ தானுங்களே? ஆமாம், எல்லாருமே வந்தாச்சு. அந்த காக்கி சட்டைக்காரர்களை கூட்டி வைத்து, இந்த பாருங்கள், சுமார் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு 9-9:30 மணி ராத்திரிக்கு உங்களில் ஒருத்தர் ஷெட்டுக்கு திரும்புகிற நேரம் ஒரு தாடி வச்ச ஆளும் ஒரு பொண்ணும் பாலத்துக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு சவாரி போகணுன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்கன்னு அவங்கள ஏற்றி வந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரன் சிபாரிசு பண்ணியிருக்கான். நீங்கள் அவங்கள சிட்டி பக்கம் கொண்டு போயிருக்கீங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அது நான் தான் சார் என்றான் ஒருவன். இன்ஸ்பெக்டர் துடிப்புடன், சபாஷ், கொஞ்சம் முன்னாடி வாங்க, உங்கள் பேர் என்ன? தங்கராசுங்க. அவங்கள அழைச்சிக்கிட்டு போனது ஞாபகம் இருக்குங்க. எக்ஸ்ட்ராவாக ரூபா கொடுத்தாங்க, பொட்டி படுக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆமாம், அவங்களே தான். அவங்கள எங்கே கூட்டிகிட்டு போனீங்க, ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் இருங்க, யோசிக்கிறேன். மயிலாப்பூர் பக்கம், மயிலாப்பூர் தாங்க கொண்டு போய் விட்டேன் என்றான் சட்டென்று. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், மயிலாப்பூரில் எந்த சந்தில்? இருங்க, குளத்தாண்ட போய் சுற்றி வந்து ஒரு கோயிலாண்ட, எனக்கு வீடு கூட ஞாபகம் இருக்குங்க. தங்கராசு, உனக்கு நிச்சயம் ரிவார்டு கிடைக்கும்படியாக பண்ணுறேன். பெரிய ஆள் நீ. எனக்காக இன்னும் ஒரே ஒரு காரியம் பண்ணணும். இப்போ என்னோட ஜீப்பில் வரணும், அந்த இடத்த காட்டணும். வரேங்க. அந்த ஆள் யாருங்க? அவன் ஒரு பெரிய கேடி, பழைய குற்றவாளி. அவனை நாங்கள் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கோம். சரி சார், வாங்க சார், போகலாம் என்றான் தங்கராஜ். அத்தியாயம் 23. என்னையா யோசிச்சுட்டே இருக்க? இருவரும் அறையில் உட்கார்ந்திருந்தார்கள். தரையில் கிடந்த அந்த மாலையின் மலர்கள் வாடி இருந்தன. என்ன நீ அப்புறம் பேசவே இல்லையே? உனக்கு என் மேலே கோபமா? திலகத்தின் கண்களில் கண்ணீர் மிச்சம் இருந்தது. இல்லை திலகம், உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது ஒன்று பாக்கி இருக்கு. அதை எப்படி ஆரம்பித்து எப்படி சொல்லலான்னு யோசிச்சுட்ருக்கேன். என் மேலே கோபமா உனக்கு? கோபந்தானே? இல்லை திலகம், தப்பு என் பேரில் தானே. நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல.
உனக்கு அனாவசியமாக ஆசைகளெல்லாம் உண்டாக்கியிருக்க வேண்டாம்ல. என்னோட சுயநலந்தாயா. பரவாயில்ல திலகம், நான் வேற என்னையா பண்ணுவேன் சொல்லியா? தனியாக நான் ஒரு பொம்பளை பொழைக்கணுன்னா நான் வேற என்ன பண்ணுவேன்? திலகம், நீ இனிமேல் தனியாக பழைச்சி தான் ஆகணும். என்னையா சொல்கிற? நான் உன்னை விட்டு போயிட போகிறேன். ஏயா என் மேலே அவ்வளோ கோபமா? கோபம் இல்லை திலகம், நீ என்கிட்ட உன் கதையை சொல்லிட்ட. நான் உன்கிட்ட என் கதையை இன்னும் சொல்லலை. என் கதையில் உன் கதை மாதிரி காதல் தியாகம் அப்படி இப்படிலாம் கிடையாது. இதில் யாருக்கும் ஒரு படிப்பனையோ புத்திமதியோ கிடையாது. இப்போ நீ சொன்னதில் மனித தன்மையோடு கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆண் ஒரு பொண்ணுக்காக ஏறக்குறைய தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணுறான். அதுக்கு பிரதியாக அவள் அவனுக்காக காத்திருக்கிறாள். அவளும் தான் தியாகம் பண்ணுறா. அவள் அழகான பொண்ணு. சில சந்தோஷங்கள் அவளுக்கு சுலபமாக கிடைக்கும். அது எல்லாத்தையும் அவள் ஒத்தி போட்டுட்டு ஒரே வைராக்கியத்தோடு அவனுக்காக காத்திருக்கிறாள். அவன் சிறைக்கு அவளுக்காக போயிருக்கிறான். என் கதையில் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது திலகம். என் பேர் நாராயணன் இல்லை, புண்ணியக்கோடி. 5 வருஷத்துக்கு முன்னால் தான் நாராயணனாக மாறினேன். அதுக்கு முன்னால் எத்தனையோ திருட்டு கொள்ளை, ஏன் ஏறக்குறைய ஒரு கொலை வரைக்கும் செஞ்சுருக்கேன். எல்லா ஜில்லாவிலையும் எல்லா மாநிலத்திலையும் போலீஸ் என்னை தேடுது. ஏராளமாக ஃபோட்டோ வச்சுருக்காங்க, கைரேகை எடுத்திருக்காங்க. உன் குமாரசாமி ஒரே ஒரு குற்றம் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போனான். நான் 36 குற்றம் பண்ணிவிட்டு ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டு வெளியே இருக்கேன். நான் ஒரு சாதாரண திருடன் குமாரசாமி. ஒரு கொள்கைக்காக குற்றம் பண்ணவன். ஒரு ஆளுடைய அக்கிரமத்தை தாங்காமல் தார்மீக கோபம்னு சொல்லுவாங்களே, அதில் கொலை பண்ணவன். நான் செஞ்சதெல்லாம் நகை புடவை பணம் இப்படி திருட்டு. அவன் செஞ்சது ஒரு விதம். எனக்கும் அவனுக்கும் ஈட கிடையாது திலகம். அவனுக்காக நீ காத்திருக்கிறதுல அர்த்தம் நியாயம் இருக்குது. நான் வாழ்க்கை பூரா ஓடுறவன், தெருவாக ஓடிட்டுருக்கிற நாய். அந்த நாய் திடீர்னு ஒரு மர நிழலில் நிற்கும் பாரு, அந்த மாதிரி கொஞ்ச நாள் உன் கூட நின்ன. மறுபடி ஓடுற நேரம் வந்துருச்சு. போலீஸ்காரங்க மறுபடியும் என்னை விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க என்னை பிடிக்கிறதுக்குள்ளே நான் கிளம்பணும். வேறு ஊர், வேறு தேசம், வேறு வேஷம், வேறு தொழில். ஆனால் வேறு ஒரு திலகம் எனக்கு கிடைக்க மாட்டான். திலகம் அதிர்ந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தாள். என்னையா சொல்கிற? என்னால் நம்ப முடியல. நீ ஒரு திருடனா? எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் போய் கேளு, புண்ணியக்கோடின்னு கேளு, ஃபோட்டோ காட்டுவாங்க. அப்போ தாடி மிசையெல்லாம் கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நீ? ஆமாம் திலகம், நான் ஓட வேண்டியவன். நானும் உன் கூட வந்துடுறேயா? வேண்டாம் வேண்டாம், இன்றைக்கி நான் பெருந்தன்மையாக இருக்கேன். ஆனால் உன்னை எப்போவுமே என் கூட வச்சுக்கிட்டு 7 வருஷம் அண்ணன் தங்கச்சின்னு ஓட்ட முடியாதுமா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏதாவது செஞ்சிடுவேன். என் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. 7 வருஷம் நான் என்னையா பண்ணுவேன்? திலகம், நீ தைரியமான பொண்ணு, உன்னால் சமாளிக்க முடியும். உனக்கு வைராக்கியம் இருக்குது பாரு, அதுவே பல சலனங்களை சமாளிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு கொடுக்கும். இல்லையா, எனக்கு ஒரு ஆம்பளை தொண்டை நிச்சயமாக தேவையா? உன்னை மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்காக அலைஞ்சிட்டு இருந்தேன். கிடைச்ச உடனே பறி போயிட்டேன். என் அதிர்ஷ்டத்தை பாரு. நான் இவ்வளவு சொன்ன பிறகு என்ன நல்ல மனுஷங்கிறியா? என்னை பொறுத்த வரைக்கும் நீ நல்ல மனுஷந்தாயா. என்னோட பழகின வரைக்கும் நீ நல்ல மனுஷந்தாயா. நீ போன ஜென்மத்தில் என்ன செஞ்சா எனக்கு என்ன? எனக்கு உன் மேலே நம்பிக்கை உண்டு. யோ, இங்கே இருந்துறியா? நான் உன்னை ஒழிச்சு வச்சு காப்பாற்றுறேன். எனக்கு என் மேலே நம்பிக்கை கிடையாது திலகம், அதனால தான் விலகிறேன். மேலே நான் மெட்ராஸில் இருக்கிறதுல நிறைய ஆபத்து இருக்குது. இது வரைக்கும் உனக்காகத்தான் இருந்தேன். நீ கிடைக்க போகிற அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தேன். இப்போ அது இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எனக்கு இந்த ஊரில் என்ன வேலை? எங்கேயா போவேன்? நானும் கூட வரனேயா? என் கூட பாம்பேக்கு வருவியா? அவள் யோசித்து, அதப்படி அவரை விட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது ஊராக இருந்தால் சரி, மாதம் நான் அவரை பார்த்தாகணும்ல. அவன் சிரித்தபடி அலமாரியிலிருந்து பணத்தை எடுத்து, இந்தா செலவுக்கு வச்சுக்க என்றான். உனக்கு? நான் பார்த்துக்கிறேன், நான் சம்பாரிச்சுக்குவேன். இப்போவே போறியா? நான் 15 நாளைக்கு முன்னாடியே போயிருக்கணும். ஏதோ ஒரு நப்பாசையில் இது வரைக்கும் தங்கிட்டேன். இரியா, உன் பொட்டி படுக்க புதுசாக பொட்டி புதுசாக படுக்க. நான் ஊர் விட்டு ஊர் மாறினா உடம்பு எதையுமே எடுத்துக்க மாட்டேன்.
புதுசாக பேர், புதுசாக எல்லாமே. நான் வரேன், இரியா, நானும் உன் கூட கொஞ்சம் தூரமாவது வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்தாயா. அவன் அருகில் வந்து அவன் சற்றும் எதிர்பாராத விதத்தில் அவனை வளைத்து அணைத்து கன்னத்தில் பதிய முத்தமிட்டாள். என்னை ஞாபகம் வச்சுக்கையா என்றாள். அத்தியாயம் 24. ஜீப் மெதுவாக குளக்கரையை சுற்றி வந்தது. நேராக போங்க, மெல்ல போங்க என்றார் தங்கராசு என்ற அந்த ஆட்டோ டிரைவர். இங்கிருந்து 2வது அல்லது 3வது சந்திலேன்னு ஞாபகம், திரும்பிடுங்க ரைட்டில். இந்த பால் டிப்போ எனக்கு ஞாபகம் வருது சொல்லிக்கொண்டே வந்தார் அந்த தங்கராசு. ஜீப் திரும்ப சந்தின் எதிர்முனையில் திலகமும் நாராயணனும் திரும்பினார்கள். மெல்ல நடந்து பஸ் ஸ்டாண்ட் அருகில் வந்தார்கள். திலகம் தன் கண்களை துடைத்து கொண்டாள். நீ போயிட்டீன்னா எனக்கு யாருமே இல்லையா? கவலைப்படாத, சந்தர்ப்பம் சரியாக இருக்கிறப்ப நான் திரும்பி வரேன் என்றான் புண்ணியக்கொடி. எப்போ வருவீங்க? சொல்ல முடியாது, ஆனால் நீ அந்த வீட்டை விட்டு போயிடாத. கேட்டால் என் புருஷன் ஊருக்கு போயிருக்காரு, வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டேரு. அந்த வீடு தான் உனக்கு நல்ல பத்திரம். நான் கடுதாசி எழுதுகிறேன், வாரம் கடுதாசி எழுதுகிறேன் திலகம். கடைசி பஸ் வந்து நிற்க அவன் அதில் ஏறிக்கொண்டான். நீ போ திலகம், கவலைப்படாதே, கடவுள் காப்பாற்றுவார். அழாத, இதை பாரு, அழக்கூடாது. பஸ் புறப்பட சேலை தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு கேவி அழுதாள். தர்மலிங்கம் மாடி படியேறி அந்த ஆஸ்பெஸ்டாஸ் கூரை அருகே வந்து சேர்ந்தார் தங்கராசுடன். ஏமாற்றம். அறைக்கதவு பூட்டியிருந்தது. ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். உள்ளே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. சாமி படத்தில் ஊதுபத்தி புகைந்து கொண்டிருந்தது. இப்போ தான் வெளியே போயிருக்கணும், வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சார் கொஞ்சம் வரீங்களா? கீழ் போர்ஷன் ஆளை கூப்பிட்டார். நாராயணன்னு தாடி வச்ச ஆள் இந்த ரூமில் தானே குடியிருக்காரு? பேர் தெரியாது சார், ஆனால் தாடி வச்ச ஆசாமி ஒருத்தர் இருக்கார், கூட ஒரு பொம்பளை. வந்து எத்தனை நாள் ஆச்சு? அந்த பொம்பளை வந்து சமீபத்தில் தான் நினைக்கிறேன் சார். இவன் தான். தர்மலிங்கத்துக்கு நரம்புகள் துடித்தன. வந்து விட்டேன். ஜெயிக்கும் கம்பத்திற்கு மிக அருகில் வந்து விட்டேன். திலகம் வீடு திரும்பாமல் ஆறுதலுக்கு காமதேனுவில் சினிமா பார்க்க சென்றாள். பாதி சினிமா கழிந்திருக்கும். ஆனால் என்ன, பார்த்த படம் தானே. எனக்கு இப்போது அந்த வீட்டுக்கு செல்வதில் இஷ்டமில்லை. மனம் மிகவும் குழம்பி இருக்கிறது. சற்று நேரம் மறக்க படம் பார்க்க வேண்டும். அவள் அங்கே உட்கார்ந்திருந்தாள். தர்மலிங்கம் கை கடிகாரத்தை பார்த்தார். என்ன இது, ஆளை காணோம். ஒருவேளை சினிமா கினிமா போயிருப்பாங்களோ? இருக்கும். நாராயணன் பஸ் புறப்பட்டு நகர்ந்ததும் ஜன்னல் ஓர இருக்கையில் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்தான். எத்தனை நாள் ஓடுவது? என்றாவது ஒரு நாள் நின்றாக வேண்டாமா? இன்று தான். கண்டக்டர், ஸ்டாப்பிங், ஹோல்டன் என்று கத்தினான் நாராயணன். அந்த ஸ்டாப்பில் இறங்கிவிட்டான். தர்மலிங்கம் கடிகாரத்தை பார்த்தார். 11. கூட இருந்த கான்ஸ்டபிளிடம், இது பாருங்க, அங்கேயே எய்த்தாப்பில் நில்லுங்க. அவங்க வந்தால் ஒன்றுமே பண்ண வேணாம். வீட்டை விட்டு வெளியே வராமல் மட்டும் பார்த்துக்கங்க. 10 நிமிஷத்தில் வந்துடுறேன். பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். ஜீப்பை எடுத்துக்கொண்டார். புறப்பட்டார். திலகம் தன் எதிரில் சலனப்பட்ட பொய் பிம்பங்களில் தன்னை மறந்திருந்தாள். சிங்கப்பூரில் திலகமும் குமாரசாமியும் இளையராஜா அவர்களின் இசைக்கு பாடி பறந்து கொண்டிருந்தார்கள். வருகிற வாகனங்களில் விரைந்தார்கள். கம்பி ரயிலில் தொங்கினார்கள். குமாரசாமி அவளை தன் பக்கம் திருப்பி அவளை முத்தமிட போக கேமரா நீல வானத்தை நோக்கி விரிந்தது. நினைவுகளில் மிதந்து கொண்டிருந்தாள் திலகம். தர்மலிங்கம் மயிலாப்பூர் போலீஸ் நிலையத்தில் ஜீப்பை நிறுத்தி அவசரமாக உள்ளே சென்றார். உடனே மேஜையில் டியூட்டி எஸ்ஐ உட்கார்ந்திருக்க, நான் தர்மலிங்கம், அசோக் நகர் சர்க்கிள் என்றார். வாங்க சார், என்ன விஷயம்? புண்ணிய கொடின்னு ஒரு பழைய கேடி ஒருத்தன் உங்கள் ஏரியாவில் தான் பதுங்கியிருக்கான். அவன் வீட்டு விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டேன். அவனை பிடிக்க தயாராக இருக்கோம். இப்போ நீங்கள் வந்தா. புண்ணிய கொடியா? ஆமாம், இந்த பாருங்க, இவன் தான் புண்ணிய கொடி. என்னது? அருகே ஓரத்தில் உட்கார்ந்திருந்த தாடிக்காரனை முதல் பார்த்தார். நான் தான் சார் புண்ணியக்கொடி என்றான் நாராயணன். என்னை பிடிக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப சிரமப்பட வேணாம், நானாகவே வந்துட்டேன். தர்மலிங்கம் ஒரு கணம் திகைப்பில் அப்படியே நின்று விட்டார். முற்றும் என்பதற்கு முன் பிரமாண்டமான சாம்பார் அண்டா, அதன் அருகில் கைதிகளின் கியூ,
ஒவ்வொருவராக அலுமினிய கிண்ணியில் சாம்பார் வாங்கி கொண்டு போக குமாரசாமியின் முறை வந்தபோது அருகில் வணக்கம் குமாரசாமி என்று குரல் கேட்டது. திரும்பி பார்த்தான் நாராயணன். அட நீங்களா? ஆமாம் குமாரசாமி. என்னாச்சு? அது பெரிய கதை, அப்புறம் சொல்கிறேன். சாப்பிட்டப்புறம் கொஞ்சம் தனியாக அப்புறம் வாங்க, உங்ககிட்ட முக்கியமாக பேசணும். திலகம் எப்படி இருக்கா? அதை பற்றி தான் பேசணும், வரீங்களா? அத்தியாயம் 25. கை கழுவும் இடத்தில் இருந்து வார்டுக்கு இரட்டை இரட்டையாக நடக்கையில் குமாரசாமி புண்ணிய கொடியுடன் சேர்ந்து கொண்டான். என்ன விஷயம்? திலகத்துக்கு ஏதாவது ஆயிடுச்சா? உடம்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகலை. அவளை தனியாக விட்டுட்டும்படி ஆயிடுச்சு. நாராயணன் சுற்று முற்றும் பார்த்தான். எதிரியை பாதையை பார்த்து கொண்டே தாழ்ந்த குரலில் பேசினான். குமாரசாமி, திலகத்தை நீ தானே காப்பாற்றணும், தனியாக இருக்கா? ஆமாங்க, ஆனால் எப்படிங்க? குமாரசாமி, இந்த ஜெயிலை விட்டு வெளியே போகிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும், சொல்லித்தரவா என்றான். வாசகர்களின் நினைவுக்கு ஒன்று இப்போது சொல்லுகிறேன். புண்ணிய கோடி ஏற்கனவே ஜெயிலிலிருந்து 3 முறை தப்பித்தவன். இப்போது முற்றும் போடலாம். ரசித்தீர்களா? கதை நிறைந்தது. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.